Hi friends, welcome to Chennai food. நீங்கள் பல் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டூத்ப்ரஷ் பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு அழகான ஒரு பொருள் செய்ய போகிறோம். பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோங்க. நான் 3 டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு புதுசாக வாங்கி செய்யணுன்னா நீங்கள் புதுசாக கூட வாங்கி செஞ்சுக்கலாம். டேமேஜ் ப்ரஷ்லாம் கேட்டு வாங்கினீங்கன்னா கடையில் விலை குறைவாக கிடைக்கும். இந்த டூத் ப்ரஷ் கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் சோப்பு டப்பா எடுத்திருக்கேன். சோப்புடைய பியர் சோப்புடைய அந்த அட்டை எடுத்திருக்கேன். மேலே வரக்கூடிய அந்த ரேப்பர் அது வந்து நல்லா திக்கான அட்டையாக இருக்குது, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அட்டை, அது எடுத்திருக்கேன். இன்னொரு பொருள் வந்து தயிர் கப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் நமக்கு 3 பீஸ் தேவை. நான் 3 விதமான பீஸ் என்கிட்ட இருந்தது, அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரே டைப்பில் இருந்தாலும் 3 பீஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய இந்த டீத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு நீங்கள் சுரண்டி விட்டிங்கன்னா இந்த டீத் எல்லாமே வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக சுரண்டி விடணும். பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய டீத்தை நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் 3 ப்ரஷ்லையும் நம்ம டீத் எடுத்துகிட்டு பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளன் நூலை நல்லா சுற்றிக்கலாம். சுற்றி இந்த ப்ரஷ்ஷு தெரியாமல் நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் இந்த கலரில் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இது மாதிரி சுற்றிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகலைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த இடம் கரெக்டாக ஒட்டிட்டு அப்படியே லைன் பை லைனாக வரும். பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷு ஃபுல்லாகவே நான் உள்ளன் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிட்டேன். இந்த ப்ரஷ்ஷு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நான் இன்னும் 2 ப்ரஷ்லையும் சுற்றி எடுத்துட்டேங்க. பாருங்கள், 3 ப்ரஷ்ஷுக்கும் நான் ஒரே கலர் தான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷ்ஷு அப்படியே இருக்கட்டும். இந்த அட்டையில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டால் போதும். நமக்கு கரெக்டாக ஒரே லெவலில் கிடச்சிரும். பாருங்கள், இதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அட்டையிலையும் நம்ம உள்ளன் த்ரெட் தாங்க சுற்ற போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ரஷ்ஷுக்கு. நான் இதுக்கு வந்து டார்க் ரோஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். பாருங்கள், நான் எடுத்த 3 பீஸ்லையுமே நான் நூல் சுற்றிட்டேன். இது பிஎஸோட அட்டை டப்பா. இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி டப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட காட்டியிருந்தேன். இதுலேயும் நூல் சுற்றிட்டேன். இது தயிரோடைய கப்பு. இந்த தயிரோட கப்பில் இந்த டாப்பில் இருந்த அந்த பெண்டை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த உள்ளன் த்ரெட்டை நான் சுற்றிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நான் 3மே ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நம்ம லேஸ் ஒட்ட போகிறோம். உங்கள்கிட்ட என்ன கலர் லேஸ் இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த கலர் லேஸ் தான் ஒட்ட போகிறேன். இந்த டாப் போர்ஷனில் ஒட்டிக்கலாம். இது மாதிரி டாப் போர்ஷன்லையும் ஒட்டிட்டு இதே மாதிரி இங்கே பாட்டம் போர்ஷன்லையும் நம்ம ஃபுல்லாக ஒட்டி விட்டுடலாம். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லா பீஸ்லேயுமே 2 சைடும் லேஸ் ஒட்டிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண 3 பீஸ்லேயுமே நான் ஒட்டிட்டேன். எல்லாத்துக்குமே நான் க்ளூ கன்னு தாங்க யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபெவிகால் போட்டால் இது மேலே கரெக்டாக ஒட்ட மாட்டேந்து பிரிஞ்சு வந்துடுது. க்ளூ கன் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. அதனால் நீங்களும் அதே பயன்படுத்திக்கலாம். இதில் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நான் ஸ்டோன் ஓட்டுறதுக்காக சின்னதாக இந்த மாதிரி ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்டோன் தான் நான் ஒட்ட போகிறேன். எல்லாத்துலேயுமே நான் க்ளூ கன் வச்சு ஒட்டிடுறேன். பாருங்கள், நான் 3 பீஸ்லேயுமே ஸ்டோன் ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ஸ்டோனும் ஒட்டிக்கலாம், இல்லை 4 ஸ்டோன் கூட சேர்த்து ஒட்டலாம், இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த சைடு வரணும். இது வந்து ப்ரஷ்ஷோட ஃப்ரண்ட் சைடு. இதை நான் திருப்பி இப்படி வச்சுக்கணும். நம்ம பேக் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் 3 ப்ரஷ்ஷையும் நம்ம செட் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், அப்படியே ஒட்டிக்கும். சென்டரில் ஒரு பீஸ் வரா மாதிரி இந்த மாதிரி ஒட்டிடலாம். பாருங்கள், 3 ப்ரஷ்ஷுமே சேர்த்து ஒட்டியாச்சு. சுற்றிலும் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹேங் பண்ணும்பொழுது அது கழண்டு வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த பாக்ஸோட மிடிலும் இந்த ப்ரஷ்ஷோட எட்ஜில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்ருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருந்தோம்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் இதில் நான் ஒட்டி விட்டுடுறேன். பாருங்கள், நான் 3 பீஸுமே ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ எடுத்திங்கன்னா பாருங்கள், நல்லாவே நிற்கிது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக நான் லேஸ் தான் ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட உள்ளன் ரிப்பன் இருந்தால் அது கூட ஒட்டிக்கலாம். இந்த லேஸை நம்ம இப்படி வச்சுட்டு பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஹேங் பண்ணுறதுக்காக லேஸை ஒட்டிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இந்த ப்ரஷ்ஷு நம்ம ஒட்டின இடம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பூ ஒட்ட போகிறேங்க. அந்த பூ பார்த்திங்கன்னா நான் இந்த கிளிட்டர் ஷீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிளிட்டர் ஷீட்டில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் பூ ரெடி பண்ணிவிட்டு அதில் மிடில் நான் ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் செய்கிறது எப்படின்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் இந்த ஃப்ளவர் செய்கிறது வீடியோ தனியாக நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பூவையும் நம்ம இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் ஒட்டணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுட்டு ஒட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ளவர் ஒட்டிட்டோம்னா இந்த ப்ரஷ்ஷு நம்ம ஜாயின் பண்ணது எதுவுமே வெளியே தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அவ்வளவுதாங்க, அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு ப்ரஷ்ஷை தூக்கி போடாமல் நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அட்டை, சோப்பு அட்டை, தயிர் கப்பு இதெல்லாம் தாங்க நான் பயன்படுத்தியிருக்கிறேன். மற்றபடி இந்த லேஸு, இந்த கிளிட்டர் ஷீட்லாம் நான் வேறு ஒரு கிராஃப்ட்டுக்கு வாங்கினது மீதம் இருந்தது, அதையே நான் பயன்படுத்திட்டேன். உங்ககிட்ட உள்ளன் நூல்னா நீங்கள் காட்டன் கிளாத்தை கூட நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம கடையில் போயிட்டு ஃப்ளவர் வாஷ் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளை வச்சே நம்ம அழகான பொருளாக ரெடி பண்ண முடியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பல் தேய்க்கிற பழைய ப்ரஷ்ஷை வச்சு அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செலவே இல்லாமல் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.